வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். ஹலோ ஃப்ரம் ஜெய்ப்பூர். मेरे का टाइम लगेगा. மைஸ்பேஸ் ஆன் சீரீஸில் நம்ம மீண்டும் சந்திக்கிறோம். அனுபவத்தில் கற்றுக்கிறதுனால ஒரு 2500 கிலோமீட்டர் போன பிறகு கொஞ்சம் தைரியமாக இருக்குதுன்னு சொல்லலாம். இல்லை நிறைய அனுபவம் கிடைச்சிதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு ரைடும் ஒவ்வொரு மாதிரி இருந்தது, ஒவ்வொரு விதமான அனுபவம் கொடுத்தது. மழை, ரோடு, அப்புறம் மக்கள், ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இதுக்கு எங்கேயுமே இறங்கி சுற்றிலாம் பார்க்கல. ஏன்னா எனக்கு ஒரு 2 நைட் ரெஸ்ட்டு வேணும்னா கம்ப்ளீட் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுதான் நான் பிளான் பண்ணுறது. அப்புறம் லோக்கலில் உள்ளே போனோம்னா டைம் எடுக்கும். அப்புறம் உள்ளே போனோம்னாக்கா அப்புறம் அது எப்படியும் ஒரு 4-5 நாளாவது நம்ம இங்கே வேணும் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி இது பண்ணுறதுக்கு. அப்படின்னு பார்த்தா நான் வெளியே போகிறது இந்த வருஷம் எண்டில் தான் போவேன் நான். அதனால் இப்போ ஒரு வார்ம் அப் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்போ நம்ம இந்த சிட்டியெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் நான் போய் ரைட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சிட்டியை விட்டு எக்ஸிட் ஆகிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு, காலையில் ஒரு டீக்கு ஒரு பரோட்டா பரோட்டா ரொம்ப மொத்தமாக வச்சுருந்தாங்க. இட்லி சாப்பிடல, வேணாம் பரோட்டா சாப்பிட்லான்னு பார்த்தா அவ்வளோ மொத்தமாக இருந்தது. கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வச்சுட்டேன். அதை இந்த பிகானேர் அப்படின்னு எழுதிருக்குல்ல, அது ஊர் இல்லையா, ஊர் பேர் இது. ஆனால் நம்ம அந்த சாப்பிட்றோம் தெரியுங்களா, நிறைய இந்த கரைசேவ் ஐட்டம்லாம் இருக்குல்ல, நிறையா ரிலேட்டட் இருக்கும். கரைசேவிலேருந்து ஏகப்பட்ட வெரைட்டி. இங்கே இருக்கிற மாதிரி உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் நம்கீன் இருக்கும். ஏன்னா நம்ம சிட்டியை விட்டு வரல, அப்போ ரொம்ப டிராஃபிக்காக வேறு இருக்குது. ஒரு வழியாக சிட்டியை சுற்றி ஹைவேக்கு வந்தாச்சு. யாரும் டீலாம் ரெகுலராக குடிக்கிற மாதிரி தெரியல. ஓகே, ஒரு டீயை குடிச்சிட்டு பார்ப்போம். எல்லாம் படுத்துருக்காங்க. சாய் அந்த தானே மாறி பார்க்குறேங்க. கட்டில் உட்காருவோமா? உட்காரத்துக்கான கட்டில் இருக்குது, உட்காருவோம்.
ஒரு 50 கிலோமீட்டர் அப்புறமா ஒரு பிரேக்கு. உள்ளுக்குள்ளெல்லாம் அவ்வளோ என்ன சொல்கிறது, அனல் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மழை பெய்ய தெரியல, வெயிலில் வந்து சும்மா அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் காற்று வந்த பிறகு கொஞ்சம் நல்லா இருக்குது உள்ள. இந்த ஜாக்கெட் வெண்டிலேஷன்லாம் ஒன்றும் இஷ்யூ இல்லை. ரைட் பண்ணால் தெரிஞ்சுக்கிறது, ஸ்டாப் பண்ணால் அப்படியே புழுங்க ஆரம்பிச்சிடும்ல. நூற்றி 95 கிலோமீட்டர் டெல்லிக்கு. குர்கான் வந்து 162 தான். ஜெய்ப்பூர் டெல்லி இந்த ஹைவேல நிறையா ட்ரக். அந்த தமிழ்நாட்டில் இந்த பாண்டிச்சேரி போகும்போது, இல்லை இந்த திருச்சி போகும்போது, இல்லை கோயம்புத்தூர் போகும்போதெல்லாம் நிறைய கடை சாப்பிட்றதுக்கெலாம் இருக்கும். இங்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஏதாவது ஒரு கடை இருக்குது, அந்த கடையிலையும் வச்சுருக்குது டீ, பிஸ்கட்டு, நம்கீன். டீ கடை, பஞ்சர் கடைக்கு இங்கே பஞ்சமே இல்லை. அதனால் நீங்கள் வரும்போது கவலைப்பட வேணாம், ஏதாவது ஒன்று கிடைக்கும். இது எல்லாமே ஹைவே அப்படிங்கிறதுனால இங்கே இன்னும் அவ்வளோவா பெருசாக அவங்களுக்கு இஷ்யூ இருக்காது. பட் டெல்லியை தாண்டி போகும்போது தான் அது எந்த கணக்குன்னு தெரியல. டெல்லியை தாண்டி காஷ்மீர் உள்ள கார்கில் போகும்போது அந்த சைட்லலாம் இந்த மாதிரி இருக்குமானா இருக்காது. அதனால் அங்கே தான் கொஞ்சம் நம்ம ப்ரிப்பரேஷனோடு போகணும். दिल्ली जा रहा हूँ, दिल्ली जा रहा हूँ। हाँ, चेन्नई से। हाँ जी, ले लद्दाख जा रहा हूँ। ले लद्दाख। हाँ, लद्दाख जा रहा हूँ। हाँ, பரவாயில்ல. அனதர் ரைடர். ஜாக்கெட் இல்லை, ஒன்றும் இல்லை, அவன் போட்டு டிஷர்ட் போட்டு போகிறான். சேஃப்டி ஒன்றும் இல்லை. கேதார்நாத் அப்படிங்க ரொம்ப தூரமாச்சு இங்கேருந்து. ஏன்னா இமாச்சல் போயிட்டு போகணும். குஜராத்லேருந்து போகிறான் போல் இருக்கு. நம்மளால் சைக்கிள் எடுத்துங்க போகிறாரு. இந்த மாதிரி நிறையா கூட நான் பார்த்துருக்கேன். சைக்கிள்லேயே ஒரு சில பேருக்கு நான் வாழ்க்கை அப்படின்னு தோணுவியும் போட்டிருக்கேன், மட்டும் கிளம்பிடுவாங்க போட்டிருக்கு. ஏதோ ஒரு சிட்டி ரவுட்டாவா, ஏதோ ஒரு சின்ன சிட்டி. பவுட்டா ஏதோ அண்டர் ஜெய்ப்பூருக்குள்ளே தான் வருது. சின்ன கிராமம். ஆக்சுவலாக கீழே இறங்கி போனால் அந்த சாப்பிட்றதுக்கெலாம் நல்லா இதாக கிடைக்கும்னு நினைக்கிறேன் கடை. டெல்லி 160 கிலோமீட்டர் காமிக்குது. இது வரைக்கும் நான் ஒரு 12 மணிக்கு கிளம்புனேன். இது வரைக்கும் ரோடு எந்த விஷயம் இல்லை, நல்லா இருக்குது. ஹைவே நல்லா இருக்குது, ரோடு எந்த விஷயம் இல்லை, ரைடிங் நல்லா இருக்குது. மாடு இல்லை அவ்வளோவா, ஜஸ்ட் ஒரு 2 மாடோட சரி. உதய்பூர்லேருந்து ஜெய்ப்பூர் வரும்போது தான் ஒரே மாடாக இருக்குது. வானம் கருக்கிற மாதிரி இருந்ததா மழை.
அண்டு முன்னால் போக போக கொஞ்சம் இப்படி தான் ஆன் ஆஃபாக தான் இருக்கும். ஆனால் வானம் பயங்கரமாக கருக்கலாக தான் இருக்குது. ஓ ஓ ஓ ஓ மழை அங்கே கருத்திருக்க வழியே மழை வர மாதிரி தெரியல. சி இங்கே மழை காணும். ஜஸ்ட் வித்தின் கிலோமீட்டரில் மழையை காணும். ஆனால் கொஞ்சம் கருக்கலாக தான் இருக்குது. சரி, கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த கோபுர போயிடுச்சு மாற்றலாம், நடுவில் பிரேக் எடுப்பு மாற்றலாம் அப்படின்னு பார்த்தேன். அதுக்குள்ளே மழை, அதுக்குள்ளே நனைஞ்சாச்சு. திரும்பி கவரெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு முடித்தேன். மழை நின்றுச்சு. சடனாக போயிடுச்சு. சரி, பரவாயில்ல, நனைஞ்சாச்சு. நனைஞ்ச பிறகு மழையில் நனைஞ்சேன்னா ரெயின் கோட்டை போட்டாச்சு. அவ்வளோதான், வண்டி போயிட்டே இருக்கட்டும். இன்னொரு கொஞ்சம் தூரம். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு முடிஞ்சிச்சு.
மாடுகளே வருக நம்மளை வர வைக்குது டெல்லியில். இங்கெல்லாம் அந்த வெல்கம் டெல்லி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஏன்னா எல்லாமே தான் மாரி ஆயிடுச்சு. அதான் இப்போ டெல்லியில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இந்த ஏரியா தான் நான் போகிறதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஞாபகம் இருக்குது எனக்கு அரிஜான் கர் ஆக்சுவலாக காடு அது அரிஜான் காடு அது ஆக்சுவலாக. இப்போ இங்கேருந்து ரைட் எடுக்க முடியுமா ஒன்றும் தெரியலையே. வெல்கம் டு டெல்லி. இது வந்து இந்த ஏரியா கொஞ்சம் வேறு ஒரு சிட்டியிலேருந்து தான் சொன்னேன்ல, இது ஓரமாக இருக்கிறதுனால இது ஒரு சின்ன ஒரு கிராமம் மாதிரி. நம்ம சிட்டிலேருந்து வரணும்னா எப்படியும் ஒரு 1 hour ஆகும். பட் குர்காவ்லேருந்து பக்கத்தில் இதுவும் டெல்லியா பாய் டெல்லி. 12:30 மணிக்கு ஆரம்பித்தேன் ஜெய்ப்பூர்லேருந்து. நடுவில் ஒரு 2-3 பிரேக் எடுத்தேன். நடுவில் மழை பெஞ்சுது. ரைடிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு வழியாக டெல்லி வந்து சேர்ந்தாச்சு உருட்டிக்கிட்டே. அதனால் நான் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, ரைடு பண்ணுங்கோ, ரைடு பண்ணிக்கிட்டே இருங்கோ, எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருங்கோ. இப்போ மணி வந்து 6:30. ஸோ மீண்டும் நம்ம இணைந்திருப்போம். இது வந்து மை ஸ்பேஸ் ஆன் எர்த் அப்படிங்கிற சீரீஸில் நான் ஒரு சின்ன ட்ரையல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்படி ட்ராவல் ரொம்ப வருஷமாக நான் ட்ராவல் பண்ணல. அதுக்காக நான் வந்து இன்சிஸ்ட் எல்லாத்தையுமே பண்ணுறது, ட்ராவல் பண்ணுங்கன்னு. ஏன்னா எப்போ தோணுதோ பண்ணிடணும். எனக்கு அப்போலாம் தோண கிடையாது. டெல்லியில் நான் படித்தேன், இங்கே இருந்தேன். ஒரு நாள் ஜெய்ப்பூரை பற்றிலாம் யோசிச்சதே இல்லை, கனவுல கூட யோசிச்சது கிடையாது. ஏன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும், மூவ் ஆகணும். அந்த ஒரு ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கல. எனக்கு கிடைச்ச ஸ்பேஸ் இந்த இவ்வளோ வருஷம் கழிச்சு எனக்கு இப்போ அந்த ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. அதனால தான் ரைட் பண்ண முடியுது. அதனால் உங்களுக்கு ரைட் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு போங்க. நிறையா விஷயங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும். நல்ல பாசிட்டிவாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஓகே நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். இது வந்து மை ஸ்பேஸ் ஆன் எர்த் சீரீஸில் நான் சென்னையிலிருந்து லே லடாக் போகிறேன். இப்போ டெல்லியில் என் ஸ்டாப் இருக்குது. டெல்லி வரேன்னாக்கா டெல்லி என்னும் பழைய நினைவுகள் உண்டு. ஏன்னா அங்கே ரொம்ப வருஷம் இருந்திருக்கேன். இப்போ வரும்போது எங்கள் அண்ணன் வீட்டில் தான் நான் தங்கியிருக்கேன். எங்கள் அண்ணன் வந்து செல்வம். அவர் வந்து மீடியா எல்லாம் சொல்லலாம், பல ஹேட்டருக்கு உண்டு. இப்போ டெல்லியில் வந்து அவர் இடத்துல வர ராஜா, அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. நான் என் வேலையை பார்த்துட்ருக்கேன். ஒரு 2 நாள் இருந்துட்டு நான் கிளம்பிடுவேன்.